ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்ச் 14ஆம் தேதி வந்துட்டு நமக்கு ஒரு டைரக்ட் ஃப்ரீ கிளாஸ் அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் டிக்கெட் ட்ரேட் சேனல் இணைந்து கோவையில் நடத்துகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலை முக்கியம் இல்லை, வித்தியாசம்தான் முக்கியம் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டிஸை நீங்கள் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே போட்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும். அப்போ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான். அப்போ ஒருவர் ஜெயிக்கிறதுக்கு ஒருவர் தோற்கணும், ஒருவர் வெற்றி பெறணும். இதுதான் லாஜிக். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் அன்னைக்கு வகுப்பில் பார்க்க போகிறீங்க. இது முற்றிலும் நமக்கு வந்துட்டு கட்டணம் இல்லை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் நம்ம என்னென்ன செக்லிஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் நீங்கள் பண்ணிக்கணும். நம்ம தேர்ந்தெடுத்தது 24,050ங்கிற ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்துட்டோம். நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 200 இருந்தாங்க. இந்தியா விக்ஸ் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க. அடுத்த நாள் இந்தியா விக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் சினாரியோ இருந்தாலே அது ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு குறைவு. ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு குறைவு அப்படின்னா அப்போ ட்ரேட் பண்ண ப்ராஃபிட்டே வராதான்ட்டு இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கிற இம்பேக்ட் இருக்காது. எதிர்பார்க்கிற இம்பேக்ட் இல்லாத போது நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸஸ் வந்து நிறைய ஹிட் ஆகும். இதைத்தான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து காமன் ஏரியா பார்த்துருந்தோம். இந்த காமன் ஏரியா எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேற்று கணக்கீடில் நான் இதை வந்துட்டு உங்களுக்கு எழுதி காமிச்சது. அதுக்கு இங்கே இருக்கிற டேட்டாஸ் தான் சாட்சி. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம். அதில் ட்ராப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இதுதான் நேற்றைய காமன் ஏரியா 23,980 டு 24,120. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு கேப் அப் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த கேப் அப் ஓப்பன் கொடுத்ததுமே இந்த மார்க்கெட் இறங்கி இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. மார்க்கெட் இறங்கி இருக்கு அப்படிங்கிறத விட டிகே ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா 190.88 இன்னைக்கு காலையில் 9:30க்கே ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 85 அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இங்கே பாருங்க, இது வந்து நமக்கு 24,050 கால் புட். மார்க்கெட் நெகட்டிவ் சினாரியோ வரவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்துட்டு 24,261 ஓப்பன் வந்து 24,280. அப்போ இங்கிருந்து நமக்கு 230 கழிச்சிட்டோம் அப்படின்னா 24,030 அப்படிங்கிறது தான். அப்போ மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகலை, நெகட்டிவ் வரலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் நெகட்டிவ் வந்திருக்கு. சிலருக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம், இதில் டிகே இருக்குது, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆம், சிலருக்கு இதை பற்றி தெரியும், பலருக்கு இதை பற்றி தெரியாது. அதனால தான் நம்ம சில விஷயங்களை அழுத்தி அழுத்தி சொல்கிறோம். சிலருக்கு வந்துட்டு அதை கேட்ட விஷயத்தையோ அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் பலருக்கு வந்து அதுவே புரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ காரணங்கள் என்னென்னா, நிறைய பேர் வந்துட்டு ஒரு பிளைண்ட் மெத்தடாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படி இருந்தால் இப்படி பண்ணிடுங்க, இப்படி இருந்தால் இப்படி பண்ணிடுங்கன்ட்டு. ஆனால் அது எப்போ அமையும் எப்போ அமையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதில் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். உங்களுக்கு பிளைண்டாக தெரிகிற விஷயம் ஒரு நாள் நடக்கும், 9 நாள் நடக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு நாள் நடந்ததுக்காக ஓஹோன்னு நம்ம பேசுவோம், 9 நாள் நடக்காதப்போ நம்ம லாஸ் ஆகும். அப்போ 9 நாள் அது நடக்காதப்போ அது நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்திருக்கோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நமக்கு இதில் ஏன் எப்படி அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இந்தியா விக்ஸ் வந்து நெகட்டிவ் நேற்று நம்ம வந்துட்டு பேசியிருந்தோம். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு -20. அப்போ இன்னைக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்துட்டு 5 மினிட் சார்ட் போடுறேன். மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க, கீழே இறங்கிட்டாங்க. அப்போ இந்த முதல் 5 நிமிட வர்த்தகம் பார்த்தீங்களா, இதுக்கு கீழே நமக்கு வந்து பெருசா மார்க்கெட் வந்துட்டு சஸ்டெயின் ஆகலை. அப்போ சஸ்டெயின் ஆகி இருந்தால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும். ஆனால் இங்கே செல்லிங் ப்ரெஷர் வரலை. இந்த இடம்
அப்போ இங்கேயே நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப மார்க்கெட் இந்த 5 மினிட்ஸ்க்கு கீழயே உங்களுக்கு பெருசா இல்லைங்கும்போது, இந்த இடத்துல கால் செல்லர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால் செல்லர் வந்துட்டு பயந்திருக்காங்க. ஆனால் அந்த பயம் என்னதுன்னா, ஒரு பயம் இல்லாத பயமாக மாறியிருக்கு. அது என்ன பயம் இல்லாத பயம் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் மைனஸ் ஆனதுனால, நேத்து கால் செல் அடிச்சவங்களுக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது அவங்க லாஸ்ல இருக்கணும். ஆனா அந்த டைம் டிகேனால அவங்களுடைய லாஸ் மினிமைஸ் ஆயிருச்சு. அவங்க அதனால பயப்படல. அதனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அந்த புக்கிங்னால மட்டும் தான் மார்க்கெட் வந்துட்டு திருப்பி சஸ்டெயின் பண்ணி மேல போயிருக்காங்க. இது எல்லாமே நீங்க புரிதலுக்காக. அப்போ இந்த இடம். அப்ப 24,050 கால் புட் இன்னைக்கு மீட் பண்ணவே இல்ல. அப்ப மார்க்கெட் 24,050க்கு மேல தான் இருந்தாகணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் வந்து நேத்து எங்க முடிஞ்சிருந்தாங்களோ 24,050ல இருந்து +50, +100 அதுதான். அப்ப என்னென்ன லெவல்ஸ் வரணும் அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும். அத டிகேவ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப அந்த டிகே எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அதற்கு உண்டான வாய்ப்பு நடக்கும். இப்ப நான் இந்த லெவல்ஸ அழிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஏடி மீட்டிங் பாயிண்ட் என்ன இருந்தது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்துட்டு ஒரு 24,150 போட்டுக்கிறேன். அப்பதான் ஆவரேஜா அங்க மார்க்கெட் சுத்திட்டே இருந்தாங்க. அப்ப மீட்டிங் பாயிண்ட் அங்க தான் அதிகமா நடந்தது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி வந்தாங்க. பார்க்கலாம். இது காலையில மீட் நடந்தது. ரூ. 81. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு மீட்டிங் பாயிண்ட்? 190. அப்போ 50% காலையிலேயே நமக்கு என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட்ல டிகே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மதியம் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ரூ. 53க்கு மீட் பண்ணியிருக்காங்க. ரூ. 53க்கு மீட் பண்ணும்போது 2 பேருமே 53க்கு மீட் பண்ணிட்டு, கால் ஆப்ஷன்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ஏறிட்டாங்க. புட் ஆப்ஷன்ஸ் வந்து 0 ஆயிட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா 53 + 53 அப்படின்னு எடுத்திருந்தாலே நமக்கு ரூ. 106. அப்போ ஒருவரே நமக்கு அந்த ரேட்ட ஃபில் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் 0 ஆயிட்டாங்க. இத வந்து ஒரு லாங் ஸ்ட்ராடல் அந்த இடத்துல பண்ணியிருந்தால், அதுக்கு உண்டான தைரியம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, இது உங்களுக்கு அது புரியணும். என்ன இம்பாக்ட் அப்படின்ட்டு. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரூ. 53க்கு இவன் ஒருத்தன் 0 ஆயிட்டான். ஒருத்தன் ரூ. 53 ஏறி முடிஞ்சிருக்கிறான். அப்ப இதுல நோ ப்ராஃபிட் நோ லாஸா லாங் ஸ்ட்ராடல் பண்ணுங்க. ஆனா ப்ராஃபிட் வந்து இன்னொரு 50 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அது நீங்க எப்படி புக் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. இது மாரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சா ட்ரேட் இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இப்ப இது 24,050 எடுத்துக்கிட்டா, இந்த டேட்டால பாருங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். காலுடைய ஹை நேற்றைய ஹை 228. அப்ப இங்க பாருங்க 228ஆ? 24,050 + 228 அப்ப எவ்வளவு வருது? 24,278. மார்க்கெட் பாருங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 24,050 இன்னைக்கு நேத்து பார்த்தீங்கன்னா 188, 190 அப்போ 380 வருது. இன்னைக்கு ஒருத்தன் 211க்கு தான் முடிஞ்சிருக்கான். அப்ப இதுல பார்க்கும்போது உங்களுக்கு புரிதல் ஏற்படலாம். 24,050 + 200ன்னு வச்சுட்டா 24,250. 2மே ஆட் பண்ணா 400 அப்படின்னா 24,450. அப்ப இதோட ஆடட் பிரீமியம் பாசிட்டிவே வரல அப்படின்னா, மார்க்கெட் 24,050 வர்றக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த பக்கம் வந்துட்டு பாட்டம் பார்த்தீங்கன்னா, அதே 400 பாயிண்ட் கழிச்சிட்டீங்கன்னா 23,700 வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 650. அப்போ இந்த 2 பிரீமியத்துமே செல் அடிச்சுங்க இன்னைக்கு ஜாலியா அவங்க ஏன்னா இது ஆடட் பிரீமியம் நெகட்டிவ் இருக்கு வித் டிகே இருக்கு. அப்போ டிகே ஏற்படும்போது ஆப்ஷன் பையருக்கு அங்க வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதத்தான் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இந்தியா விக்ஸ் கம்மியா இருந்தா ஆப்ஷன்ஸ் பையர்ஸா இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற இது கொடுத்திருந்தோம். அதனால ஒரு செக்லிஸ்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இப்போ அதே மாரி நமக்கு மார்க்கெட்ல இந்த பேஸ் டிகேவும் நடந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸையே இம்பாக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன தந்திரம்? இந்த இடத்துல புட்ட வாங்கி வாங்கி நம்ம வந்து ஹோல்டு பண்ணி லாஸ் ஆயிருக்க கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2மே டிகே ஆயிருக்கு. ஓகே. இப்ப நாளைக்கு வர்த்தகத்திற்கு உண்டான லெவல்ஸ நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நமக்கு அடுத்த எக்ஸ்பைரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ 17 மார்ச். இப்ப இவங்க எங்க முடிஞ்சிருக்கிறாங்க? இன்னும் நமக்கு செட்டில்மென்ட் பிரைஸ் வராது. இருந்தாலும் லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ நம்ம எடுத்துக்கலாம்.
24,250 எடுக்கிறேன். இதில் 323 229 கால் வந்து ரூ. 100 ஜாஸ்தியாக இருக்காங்க புட்டை விட. அப்போ என்ன அர்த்தம்? 24,350 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது ரூ. 268 இருக்கிறாங்க. அப்போ 24,350 ஸ்ட்ரைக் தான் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். இது ரூ. 268. ஏடிஎம் மீட்டிங் போயிட்டே இருக்காங்க. ஸ்பாட்டோட க்ளோஸ் 24,261. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 90 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதை பிடிச்சிட்டு இதோட டேட்டாஸை மட்டும் நம்ம தூக்கி நம்ம அங்கே போடலாம். அடுத்தது இதோட காமன் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டா இந்த 313 டு 259. இப்போ இது 260 டு 313 அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு 53 புள்ளிகள். அப்போது 24 290 டு 24, நான் 60 பாயிண்டாகவே கன்சிடர் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ 24 410 இந்த ஜோன். இல்லை 50 பாயிண்டாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 24,300 டு 24,400. அப்போ இதற்கு கீழேயோ இதற்கு மேலேயோ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா, இதுக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதை தூக்கி நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரை நம்ம போட்டுடலாம். அப்போ இதுக்கு நான் டேட்டாஸை நான் மாற்றணும். இதுக்கு நான் வந்துட்டு 24,350 கொடுத்துடலாம். அடுத்தது இங்கே நம்ம 17ன்னு மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த டேட்டாவை தூக்கி நம்ம இங்கே போட போகிறோம். இந்த காமன் ஏரியாவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24,400 இப்போ இந்த காமன் ஏரியா கிடைச்சாச்சு. அப்போ 24,350 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,350 இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர். அடுத்தது இந்த டேட்டாவோட ஹையை நம்ம போட்டுக்கலாம். காலோட ஹை பார்த்தீங்கன்னா 313. அப்போ 24,650. 24,650. புட்டோட ஹை 450 ஓப்பன் ஹை கொடுத்துருக்காங்க. அப்போ 23,950. தொள்ளாயிரம் வரும். 23,900 450 பாயிண்ட் அப்படின்னால. ஓகே, இதோட 2 பேர்த்தோட லோ, காலோட லோ 208. ஸோ அதையும் போட்டுடலாம். 24,550. இதுக்கு ப்ளூ கலர் லைனை போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு இவங்களோட லோ 259, 250 வச்சுக்கலாம். 24,100. ஓகே, அடுத்தது இவங்களோட ஏடி மீட்டிங் பாயிண்ட் 260 ரூபாய். அப்போ 250 ரவுண்டாக வச்சுக்கலாம். அப்போ 24,600. இது கலர் மாற்றிடலாம். அதே மாதிரி 250 பாயிண்ட் கீழே மைனஸ் பண்ணணும். அப்போ 24,100. ஓகே, ரெண்டு ஒரே விலையாக வந்துருச்சு நமக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நாளைய லெவல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நாளைக்கு நம்ம ஒன்று யோசிக்கலாம். நமக்கு வந்துட்டு 24,400க்கு மேலே இருந்தால் சந்தை என்ன நடக்குது, 24,300க்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது, 24,300 டு 400க்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாளை சந்தையை நம்ம பார்க்கணும். அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ஓகே, எக்ஸ்பெரி 17ஆம் தேதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 கால், 24,200 புட்டை கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்க, 24,350 முடிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தா 24,200 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக கொடுத்துட்டாங்க. அப்போ 24,200 காலோட ஹை 400. அப்போ வந்துட்டு 24,600 புட்டோடது 350 ரூபா. அப்போ நமக்கு
3850. ஸோ இதை ஒரு ஜோனை நமக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சினாரியோ இருந்தால் 24,200 ரொம்ப முக்கியம். 24,200ல் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதற்கு அடுத்தது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நாளைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். அப்போ இந்தியா விக்ஸ் நமக்கு முக்கியம், என்ன மாதிரி ஓப்பன் அப்படிங்கிறது முக்கியம். அது போக நமக்கு திங்கள் செவ்வாய் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த டேல போட்டுட்டு நமக்கு திங்கட்கிழமை வர்த்தகத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, திங்கட்கிழமை வர்த்தகத்தோட ஹை பார்த்தீங்கன்னா 24,077. ஸோ 24,077க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு சந்தை மேல் நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்பாகவே நம்ம பார்க்க வேண்டும். இது அப்போ 24,077க்கு கீழேயும் அப்போ ட்ரெண்ட் நமக்கு மாறுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லோ 23,700. ஸோ இந்த ஜோனை பார்க்கலாம். இப்போ 2 நாள் வர்த்தகம் முடிஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த 2 நாளோட வர்த்தகத்தோட ரேஞ்சே கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்தாச்சு. அப்போ இந்த 600 பாயிண்டோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இன்னும் வேணும் அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, இந்த ஹைக்கு மேலே இருக்க போறாங்களா, அது போக மார்க்கெட் அதற்கு முன்னாடி கேப் டவுன் ஆகும்போது இந்த லெவல், ஸோ இது எல்லாமே ஒரு கேப்சர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு லெவல்ஸாக தான் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தோட ரேஞ்சை தாண்டி வர்த்தகமாக இருக்காங்க. அதனால் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே கைக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே எல்லாம் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 24,200 நமக்கு ஒரு மேஜிக்கல் ஸ்ட்ராடல் இருக்காங்க. அடுத்த நாளைக்கு என்ன ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வராங்க, இந்தியா விக்ஸ் எப்படி இருக்காங்க, ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துட்டு நீங்கள் வர்த்தக முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸில் எடுத்து ட்ரை பண்ணணும். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஓவர் ட்ரேட் பண்ண வச்சிடும். அதனால் உங்களுக்கு ஏற்ற ஒரு சிம்டம்ஸ் ட்ரேடை ஒரு 9 மணிலிருந்து 10:30க்குள்ளையா, இல்லை 10:30லிருந்து 12, இல்லை 12 to 2 மணிக்கு மேலேயா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வர்த்தக முறையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.